வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வைக்க போகிறது சுக்கு குழம்பு வைக்க போகிறோம். சுக்கு ரெண்டு சுக்கு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஓமம், ரெண்டு பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த 4 மட்டும்தான் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வறுக்க போகிறோம். அந்த மிளகு போட்டுட்டு, சீரகம் போட்டுட்டு, ஓமம் போட்டுட்டேன். இப்போ இது வறுத்துக்கலாம். பொரியல் பாருங்கள், நல்லா செட்டிலே வறுக்கிறோம். இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த சுக்கை நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இந்தமாரி பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம சுக்கு எடுத்துக்கணும். இதில் நான் 3 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் கார குழம்புக்கு எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம கடுகு போட போகிறோம். இதில் நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் நாங்கள் சேர்க்க போகிறதில்ல. இந்த குழம்புல ஒரு சுக்கு சுக்கு குழம்பு வைக்கிறதுனால நாங்கள் இது சேர்க்க போகிறதில்ல, வெங்காயம் தக்காளி. இந்த சைஸுக்கு நான் புளி கரைச்சி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஊற்ற போகிறேன். லாஸ்ட்டாக சிக்கி இருக்குது, அதை நம்ம எடுத்து எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான உப்பு நான் புளியிலே போட்டு கரைச்சிட்டு அதை பார்த்துங்க. உப்பு போட்டுக்கலாம். நான் அது உப்பில் போட்டு கரைச்சிட்டேன் புளியில். இப்போ நம்ம சுக்கு மிளகு போட்டுக்கிறதுனால காரத்தை நம்ம தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கணும். நான் 2 டீஸ்பூன் போட்டுருக்கேன், 3 டீஸ்பூன். இப்போ நம்ம மிளகு சுக்கு பூண்டு எல்லாம் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துருக்க போகிறோம். நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு பேஸ்ட்டாக இதை நம்ம குழம்பு கொச்சிச்சு. இதை நம்ம இப்போ அழிச்சு இதில் ஊற்ற போகிறோம். இந்த குழம்புல அரைச்சி வச்சது மீது இதில் ஊற்றுறோம். நம்ம இது மாதிரி ஆகும். தண்ணியெல்லாம் திட்டமாக இருக்குது பாருங்க குழம்பு. இது சாதம் வெடித்து சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். உடம்புக்கு நல்லது, ஈரம் எடுக்கும், எதுவுமே இருக்காது. உடம்பு வாயு எல்லாமே கலையும். இதில் இந்த குழம்பு சாப்பிட்டோம்னா புள்ள பத்தவங்க தான் இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு.